கல்பற்று ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் அதாவது கேபிஐஎலுக்கு 2002 கோடி மதிப்புள்ள ஒரு சில புது ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர்ஸ் 3 பிஸ்னஸ் செக்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. முதல்ல பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்க்கு ஓவர்சீஸ் மார்க்கெட்லேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. ரெண்டாவது இந்தியாவில் பில்டிங்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி செக்மெண்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு. மூணாவது ரயில்வே செக்மெண்ட்டில் ஆர்டர் கிடச்சிருக்கு. கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சொன்ன மாதிரி டிஎன்டி ஆர்டர்ஸ் மூலமாக மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்டிக் கண்ட்ரீஸில் கம்பெனியோட ப்ரெசன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பில்டிங்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி செக்மெண்ட்டில் வந்திருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடச்சிருக்க ரிப்பீட் ஆர்டர்ஸ். அதே மாதிரி ரயில்வேஸ் ஆர்டர்ஸ் மூலமாக மெட்ரோ ரயில் பிஸ்னஸில் கம்பெனியோட ஃபுட் பிரிண்ட் இன்னும் அதிகரிக்குது. மொத்தத்தில் பார்த்தா 2002 கோடின்ற ஆர்டர் கேபிஐஎல் மாதிரி கம்பெனிக்கெலாம் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தான். கம்பெனியோட பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷனும் நல்லா இருக்குது. பவர், பில்டிங்ஸ், ரயில்வேஸ்ன்ற பல செக்மெண்ட்டில் ஆப்ரேட் பண்ணுது. அதனால் இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சு மானிட்டர் பண்ணலான்னு எனக்கு தோணுது. எப்பவும் மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் சொந்த ரிசர்ச்சை கண்டிப்பாக பண்ணுங்கள்.